உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டெடுக்கிறோம். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல, பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மள தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிரிகளா பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க. ஒன்றிய அரசோட அந்த ஓரவதனிலை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்றிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாளாக நிர்வாக சீரழிவு ஒருபுறம், ஒன்றிய பாஜக அரசோட பாராமுகம் ஒருபுறம், தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். ஆனா எதிர்க்கட்சி தலைவரை காதலி வாங்குறது இல்ல, அது எதையும் படிக்கிறது இல்ல. ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்றுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்றும் சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெற்றி செலவா. வெற்றி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மருதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான். மக்கள் எங்களுடைய செயல்பாடுகளையும் மக்கள் திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்களுக்கு அது போதும். இன்னொன்று சொல்லுகிறார், திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி கேலண்டரை கேச்சுக்கிட்டு இருக்கிற போது அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. இப்போ அவர் வீட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம்.